இந்த வீடியோ LangChain சீரிஸ் பிளேலிஸ்டோட 4th வீடியோ. எஸ், லாங் ஸ்மித் பத்தி தான் இந்த வீடியோல ரொம்ப டீடைல்டா பார்க்க போறோம். இந்த வீடியோவோட எண்ட்ல எப்படி லாங் ஸ்மித், LangChain அண்ட் லாங் கிராஃப்ல இருந்து டிஃபர் ஆகுதுன்னு, எப்படி இது மூணையுமே இன்டகிரேட் பண்ணி ஒரு அப்ளிகேஷன் நம்ம பில்ட் பண்ண போறோம்ன்றதும் டீடைல்டா வித் ஹேண்ட்ஸ் ஆனோட பார்க்கலாம். இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. So far, LangChain and LangGraph ஒரு ஹவுஸ் பில்ட் பண்ற கான்செப்டை வச்சு லேர்ன் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு குட்டி ரிவ்யூ பார்த்துடலாம். LangChain அப்படின்றது ஒரு ஹோமை பில்ட் பண்றதுக்கு தேவைப்படுற மெட்டீரியல்ஸ். அந்த மெட்டீரியல்ஸை வச்சு ஒரு ஹவுஸ் பில்ட் பண்றதுக்கு ஒரு ஹவுசிங் பிளான் தேவைப்படும். அந்த ஹவுசிங் பிளான் தான் LangGraphன்னு பார்த்துருந்தோம். இன்னும் சுருக்கமா சொல்லணும்னா LangGraph is nothing but a flow chart. How our application works. இந்த சீரீஸை ஃபர்ஸ்ட் இருந்து பார்த்துட்டு வந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். ஃபர்ஸ்ட் LangChain வச்சு ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்ணியிருந்தோம், ஒரு கிளைண்டோட ரெக்குயர்மெண்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி. அந்த அப்ளிகேஷனை நம்ம LangGraph யூஸ் பண்ணி அந்த ஃப்ளோல மேப் பண்ணி அது எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு பார்த்தோம். இப்போ எல்லாமே ஃபைன். நீங்க இந்த லாங்ஸ்மித் எதா ஆக்ட் ஆகுதுன்னா சூப்பர்வைசர் ஆர் சைட் இன்ஜினியரா ஆக்ட் ஆகுறாங்க. இப்போ LangChain வித் LangGraphோட இன்டகிரேட் பண்ண அப்ளிகேஷன் ஆல்மோஸ்ட் ரெடி, ஒர்க்குக்கும் போயிடுச்சு. இன்கேஸ் அந்த அப்ளிகேஷன்ல ஏதாவது எரர் வந்ததுன்னா அது எப்படி எரர் வருது, எவ்வளவு ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணிருக்கு, எத்தனை எக்ஸிகியூஷன் நடந்திருக்குன்னு எல்லாம் நம்மளுக்கு தெரியணும் இல்லையா? அந்த சேம் அப்ளிகேஷனை மட்டும் நீங்க லாங்ஸ்மித்தோட சேர்த்து இன்டகிரேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால கம்ப்ளீட்டா அந்த அப்ளிகேஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ஒரு யூஐயோட நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஏன் இந்த லாங்ஸ்மித் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு ஏஐ அப்ளிகேஷன் பண்ணும் பொழுது நிறைய டூல்ஸ் அண்ட் நிறைய காம்போனன்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். அது எல்லாமே கரெக்டா இருக்கா, ஒரு இன்புட் கொடுத்தா கரெக்டான ஃப்ரேம்ல போயிட்டு தான் வருதா அப்படின்றதுக்கு ஈஸியா செக் பண்றதுக்கு இந்த லாங்ஸ்மித் அப்படின்ற சூப்பர்வைசரோ சைட் இன்ஜினியரோ நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க. சோஃபா நம்ம LangChain அப்ளிகேஷனை LangGraphோட இன்டகிரேட் பண்ணி பார்த்துட்டோம். இந்த வீடியோல LangChain பிளஸ் LangGraph பிளஸ் லாங்ஸ்மித் அந்த எக்ஸிஸ்டிங் கோடோட இப்ப லாங்ஸ்மித்தை ஆட் பண்ணி இந்த லாங்ஸ்மித் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ஹேண்ட்ஸ் ஆனோட பார்க்கலாம். லாஸ்ட் LangGraph வீடியோவில் என்ன ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் எடுத்திருக்கோமோ அதே ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் தான் லாங்ஸ்மித்துக்கும் எடுத்திருக்கோம். ஸோ எப்படி அந்த எக்ஸிஸ்டிங் கோடில் எப்படி லாங்ஸ்மித்தை இன்டகிரேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கோட் ஓவர்வியூ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதுக்கான டெமோ பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா LangChainோட பிளாட்ஃபார்ம் போயிட்டு லாங்ஸ்மித் வெப்சைட் போயிட்டு அதுலேருந்து ஏபிஐ கீ ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல ப்ராஜெக்ட் நேம் கொடுக்க போகிறோம். கொடுத்ததுக்கப்புறமா அதுக்கு என்விரான்மெண்ட் என்னென்ன செட் பண்ணுமோ அது எல்லாமே இங்கே செட் பண்ணியாச்சு. இங்கே நம்ம ப்ராஜெக்ட் நேம் என்ன கொடுக்குறோமோ இதுதான் லாங்ஸ்மித்தோட டேஷ்போர்டில் நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ LangGraphக்கு என்ன கோடு யூஸ் பண்ணோமோ அதே கோடு தான் இங்கேயும் வரும். ஸோ ஒன்ஸ் அதோட ஏபிஐ கீயை செட் பண்ணதுக்கப்புறமா நம்ம நோட்ஸ் எல்லாத்தையுமே டெக்கரேட்டர் யூஸ் பண்ணி ட்ரேசபிள் அப்படின்ற டெக்கரேட்டர் யூஸ் பண்ணி அதுக்காக ஒரு நேம் கொடுப்போம். இந்த ட்ரேசபிள் தான் இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன்லாம் எப்படி பாஸ் ஆகுது அந்த கிராஃபில் அப்படின்னு பார்க்கறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லாங்ஸ்மித்தில் ட்ரேசபிள் கொடுத்து இந்த நேம் கொடுத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனோட என்டர் வியூவுமே நம்ம பார்த்துக்கலாம். ஸோ தட் ஆல்ரெடி இருந்த LangGraph கோடில் நம்ம சோஃபார் ஏபிஐ கீ ஆட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஆல்ரெடி இருந்த நோட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே ட்ரேசபிள் கொடுத்து அதுக்கான நேம் பாஸ் பண்ணியிருக்கோம். ரிமைனிங் எல்லாமே உங்களுக்கு சேம் தான். ஹியர் யூ கேன் சி ஏஜென்ட் எக்ஸிக்யூட்டர் மெமரி, அதே மாதிரி ஏஜென்ட்கான நோடுக்கும் ட்ரேசபிள் டெக்கரேட்டர் யூஸ் பண்ணி அதை டிஃபைன் பண்ணியிருக்கோம். மற்றபடி LangGraphல என்ன நோடெல்லாம் ஆட் பண்ணி நம்ம க்ரியேட் பண்ணோமோ சேம். ஸோ நான் ஏன் ஒரே கோடில் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன்னா LangChainல ஸ்டார்ட் பண்ணி அந்த LangChainல LangGraphக்கு கன்வெர்ட் பண்ணி அந்த LangGraphல எப்படி லாங்ஸ்மித் இப்படி தான் ஒரு ப்ராஜெக்ட்டுமே நீங்கள் க்ரியேட் பண்ண போகிறீங்க. ஸோ தட் ஃபஸ்ட்டு ஆரம்பித்து எங்கே முடிக்கிறோன்ற பொழுது எந்தெந்த இடங்கள் எல்லாம் சேஞ்சஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா இந்த எக்கோ சிஸ்டம் எந்த அளவுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்றது உங்களுக்கு புரியும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் கரெக்டான அவுட்புட் LangChainல எடுத்துட்டிங்கன்னா ஈஸியாக LangGraphக்கு மாற்றிக்க முடியும். LangGraphல மாற்றிக்கிட்டோம்னா நோடு எல்லாத்தையுமே நம்ம டிஃபைன் பண்ணிட்டா போதும், ஈஸியாக அதை எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். மற்றபடி LangGraphக்கும் லாங்ஸ்மித்துக்கும் கோட் பெர்ஸ்பெக்டிவில் எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இல்லை. ஸோ இப்போ இந்த கோடை நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். பிஃபோர் நான் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடி லெட் மீ சேஞ்ச் த நேம் ஓவர் ஹியர். ஸோ இந்த இடத்துல ஃபார் யூடியூப் வீடியோன்னு நான் கொடுக்குறேன். LangGraph வித் லாங்ஸ்மித் இங்கே நான் கொடுக்க போகிற நேம் யூடியூப். ஸோ தட் நம்மளுக்கு
அதோட டேஷ்போர்டில் பார்க்கும்போது இந்த ப்ராஜெக்ட்டுக்கு எப்படி அதை அப்சர்வ் பண்ணியிருக்குன்னு அதோட டேஷ்போர்டில் நம்மளால் பார்க்க முடியும். லெட் மீ ரன் ஹியர். ஸோ இது ரன்னாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏஜென்ட் எக்ஸிக்யூட் ஆக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம என்ன கொஷின் கேட்டிருக்கோம்னா, சேம் கொஷின், வாட் இஸ் லேங் கிராஃப் அண்ட் கேன் யூ சிம்பிளிஃபை இட்னு சொல்லிட்டு 2 கொஷின் கேட்டிருக்கோம். லெட்ஸ் see வாட் இஸ் த அவுட்புட். ஸோ ஃபைனலாக என்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னா, கேன் யூ சிம்பிளிஃபை இட்? எஸ், இட் கேன் பி சிம்பிளிஃபைடு அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ ஃபினிஷ் த செயின், வாட் இஸ் லேங் கிராஃப் அப்படின்றத அது கிளியராக கொடுத்துருச்சு. ஸோ நம்ம இப்போ அதோட டேஷ்போர்ட் போயிட்டு பார்க்கலாம். லேங்ஸ்மித்னு டிரெக்டாக போய் டைப் பண்ணிங்கன்னா லேங்ஸ்மித்தோட பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் சைன் அப் பண்ணிட்டீங்கன்னா யூ கேன் ஏபிள் டு see திஸ் டேஷ்போர்ட்ஸ். இதில் போயிட்டு ஹோம்க்கு போங்க. ஹோம்க்கு போகும்போது யூ கேன் see how many projects we can able to run, எத்தனை ப்ராஜெக்ட்ஸ் ரன் ஆகுது அப்படின்றதும் இருக்கும். ஃப்ரீ கோட்டாக்கு எத்தனை ரன் பண்ண முடியும்னு இருக்கும். ஸோ இந்த இடத்துல நான் வந்து லேங் கிராஃப் வித் லேங்ஸ்மித் யூடியூப்னு கொடுத்துருந்தேன்னா, ஸோ இந்த ஏபிஐயும் இதுவும் தான் நம்மளுக்கு கனெக்ஷன் டைரெக்டாக இந்த டேஷ்போர்டில் ரிஃப்ளெக்ட் ஆகிடும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா யூ கேன் ஏபிள் டு see எத்தனை ஸ்டேட் இங்கே ரன் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். ஸோ வாட் இஸ் லேங் கிராஃப் அப்படின்றதுக்கு இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம எதெல்லாம் நோடாக இது பண்ணோமோ அது எல்லாமே உங்களுக்கு இங்கே வரும். இதை ஒவ்வொன்றா கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பர்டிகுலர் ஏஜென்ட்டுக்கு எது இன்புட் போச்சு, எது அவுட்புட் போச்சு, இந்த நோடை கிளிக் பண்ணிங்கன்னா எது இன்புட் எது அவுட்புட். அதாவது நம்மள ஒரு கிராஃப் எடுத்துட்டோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபஸ்ட்டு அவுட் தான் செகண்ட் ஸ்டேஜுக்கு இன்புட்டாக போகும். செகண்ட் ஸ்டேஜோட அவுட்புட் தான் தேர்ட் ஸ்டேஜுக்கு இன்புட்டாக போகும். ஸோ அந்த ஃபுல் ஃப்ளோவையுமே அவங்க இன்புட் அவுட்புட் ஸ்ட்ரீமில் ரொம்ப கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலயமா நீங்கள் எவ்வளோ பெரிய காம்ப்ளெக்ஸ் ப்ராஜெக்ட் ஹேண்டில் பண்ணாலுமே உங்களால் அந்த ஃப்ளோவை ஈஸியாக மானிட்டர் பண்ண முடியும். தட்ஸ் வை இந்த லேங் செயினோட ஈகோ சிஸ்டமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஒரு ஏஐ அப்ளிகேஷனை க்ரியேட் பண்ணி மெயின்டைன் பண்ணுறதுக்கு. ஐ ஹோப் இப்போ உங்களுக்கு எப்படி லேங் செயினில் ஆரம்பித்து லேங் கிராஃபோட சேம் கோடை இன்டெகிரேட் பண்ணி இப்போ லேங்ஸ்மித்தோட இன்டெகிரேட் பண்ணி எப்படி மானிட்டர் பண்ணுறதுன்னு. சரிங்களா? உங்களுக்கு இப்போ லேங்ஸ்மித் ரொம்ப டீட்டெயில்டாக புரிஞ்சிச்சு அப்படின்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். யாருக்கு இந்த கான்செப்ட் தெரிஞ்சால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தென் நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய டெக்னிக்கல் கான்செப்ட் நம்ம தமிழில் லேர்ன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக லேங்ஸ்மித் எப்படி இப்போ ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சிருக்கும். கண்டினியூஸாக அந்த பிளேலிஸ்ட்டை பார்க்கும்போது இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும். இந்த லேங் செயின் ஃபேமிலியை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு ஏஐ அப்ளிகேஷன் ஆர் ஏஐ ஏஜென்ட் அப்ளிகேஷன் ரெடி பண்ணணும்னா வெறும் லேங் செயின் வச்சு மட்டும் உங்களால் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ண முடியும். ஆனால் லேங் கிராஃபோட இன்டெகிரேட் பண்ணாதான் உங்களால் அந்த ஃப்ளோ கூட மேப் பண்ணி மெயின்டைன் பண்ண முடியுன்றது புரிஞ்சிருக்கும். அது கூட சேர்த்து லேங்ஸ்மித்தை இன்டெகிரேட் பண்ணும்போது தான் ஈஸியாக அதை சூப்பர்வைஸ் பண்ணிக்கலான்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். த பெஸ்ட் ப்ராக்டிசஸாக நீங்கள் ஒரு ஏஐ ஏஜென்ட் அப்ளிகேஷன் சின்னதாக பண்ணாலும் சரி பெருசாக பண்ணாலும் சரி இந்த 3 பெஸ்ட் ப்ராக்டிசஸில் உங்கள் அப்ளிகேஷனை டிப்ளாய் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கிளாரிட்டியோட நீங்கள் லேங் செயின் ஃபேமிலியை ஃபுல்லாக மாஸ்டர் பண்ணணும் வித் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ். இந்த என்டையர் பிளேலிஸ்ட்லேயும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறது அதோட கான்செப்ட் புரியறதுக்காக ஒரு குட்டி சினாரியோ எடுத்து நம்ம மாஸ்டர் பண்ணியிருக்கோம். பட் யோசிச்சு பாருங்க, இந்த ரியல் வேர்ல்டில் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் இன்னுமே காம்ப்ளெக்ஸாக இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் சூப்பராக மாஸ்டர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம கோர்ஸில் ரொம்ப டீட்டெயில்டாக டிஃப்ரெண்ட் சினாரியோஸ்க்கு எப்படி இந்த லேங் செயின் ஒர்க் ஆகுதுன்னு டீட்டெயில்டாக ஹேண்ட்ஸ் ஆனோட கொடுத்துருக்கோம் வித் மல்டிபிள் சினாரியோஸ். எங்கள் மென்டார்ஷிப்பில் ஜாயின் பண்ணுங்க. ஸ்க்ராட்ச்லேருந்து அட்வான்ஸ்ட் வர இந்த லேங் செயினோட ஸ்ட்ராட்டஜிஸை மாஸ்டர் பண்ணி நிறைய ஏஐ அப்ளிகேஷன்ஸ் டெவலப் பண்ணுங்க, அதுவும் ப்ரொடக்ஷன் லெவல்ல. இப்போ டிமாண்ட்ல இருக்கக்கூடிய ஏஐ பேஸ்டு எல்லா கான்செப்டையும் வித் ஹேண்ட்ஸ் ஆனோட கிளாரிட்டியோட நீங்க படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்க ஏஐ ஜெர்னியை என் கூட இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். எஸ், வி ஆர் ப்ரொவைடிங் மென்டார்ஷிப் ப்ரோக்ராம். பியூரா உங்களுக்கு ஒரு ஏஐ பேஸ்டு சொல்யூஷன் ஒரு அப்ளிகேஷனுக்கு எப்படி கொடுக்கணும், எங்க முடிக்கணும், என்னென்ன டூல்ஸ் வரும், என்னென்ன கான்செப்ட் எப்படி ஆக்ட் ஆகும், பிளஸ் ரியல் டைம் அப்ளிகேஷன் அந்த இண்டஸ்ட்ரி ரெலவெண்ட் அப்ளிகேஷன்ஸோட உங்களுக்கு நாங்கள் மென்டர்ஷிப்போட ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். உங்கள் ஜெர்னியை என் கூட இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னா நான் உங்களுக்காக ஒரு 2 hours வெபினார் கண்டக்ட் பண்ணுறேன். அந்த ஃப்ரீ வெபினாருக்கு ரிஜிஸ்டர் பண்ணுங்க. அந்த வெபினாரோட எண்டில் நீங்கள் என் கூட 1-to-1 கால் புக் பண்ணி உங்களுக்கான கஸ்டமைஸ்ட் ஏஐ கரியர் பார்த்து என் கூட வாங்கிக்கலாம். வெபினாரோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. எங்க மென்டர்ஷிப்ல படிக்கிற எல்லா கேண்டிடேட்ஸ்க்குமே 50+ மேல GitHub repositories இருக்கு, which really tells that we are into industry relevant training.